மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் இன்னைக்கு பாடம் 11 எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்தினுடைய திருப்புதலை பார்க்க போகிறோம். சரியா? இந்த பாடத்தில் இளமாறன் அப்படிங்கிற ஒரு பையன் அவனுடைய வீட்டை பற்றியும் அவனுடைய வீட்டை சுற்றி உள்ள இயற்கை வளத்தை பற்றியும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியா? அதோடு மட்டுமல்ல, விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இயற்கை உரங்களை பற்றிய முக்கியத்துவத்தை பற்றியும் தான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, பார்க்கலாமா? பாடத்துக்கு போகலாமா? அதாவது அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, சுற்றி அந்த வீட்டை சுற்றி வயல்வெளிகளும் தோட்டம் துறவும் இருக்குது. அதன் நடுவில் தான் அந்த வீடு இருக்குது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்ட பசு மா மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டினுடைய மாடியில இருந்து பார்க்குறான் இளமாறன். அந்த அழகையெல்லாம் ரசித்தாவன் தன் தாத்தாவை தேடுறான். தாத்தாவை தேடிக்கிட்டு வீட்டுக்கு கீழே அதாவது மாடியில் இருக்கிறவன் கீழே இறங்கி அம்மாட்ட அம்மா தாத்தா எங்கம்மா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் அவனுக்கே ஒரு யோசனை வருது. ஆகா, தாத்தா காலையிலே வயலுக்கு போயிருப்பார்லாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்ட்டு இருக்கிறான். அப்போ அம்மா டா இளமாறா, தாத்தாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரையா அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா கொடுங்க அப்படின்ட்டு ஒரு வித ஆர்வத்தில் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு அவங்க தாத்தா சாப்பாடு கொடுக்க போகும்போது அந்த வயல்வெளி, அவன் வீட்டிலிருந்து அந்த வயல்வெளிக்கு செல்கின்ற அந்த இடைவெளியில் இருக்கின்ற அந்த வயல்வெளியினுடைய இயற்கை காட்சிகளையும் அழகையும் ரசிப்பதில் அவனுக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். அது அந்த காலை வேளையில் உள்ள அந்த ரசிப்புத்தன்மை மிகவும் அழகாக இருக்கும். ஏன்னா வயல்வெளி பச்சை பசேல்னு இருக்கும். மேலே அந்த வயல்வெளி ஒவ்வொரு இதுலேயும் புல்லின் மேலேயும் அந்த தண்ணீர் துளிகள், பனித்துளிகள் அழகாக காணப்படும். அப்புறம் நீர் சலசல என செல்லும் வாய்க்கால் நீரினுடைய அழகு, பூக்கள் பூத்திருக்கும் அழகு, பட்டாம்பூச்சியினுடைய பறக்கும் அழகு, வண்டுக்கள் தேனை குடிப்பதற்காக ஒவ்வொரு பூவின் மேலும் அமர்ந்து கொண்டு ரிங்காரம் விடும் அந்த சத்தத்தின் அழகையும் அவன் ரசிப்பதில் மிகவும் ஆர்வத்தோட இருக்கிறான். சரின்ட்டு அவனுடைய தாத்தாவை பார்க்கறதுக்காண்டி வயல்வெளிக்கு சாப்பாடை எடுத்துக்கிட்டு போகிறான். போகும்பொழுது எல்லா இயற்கை காட்சியையும் ரசித்து கொண்டு போகின்றான். அவனுடைய அந்த வயலும் வந்துடுது. வந்ததும் தாத்தா பார்த்து, டா இளமாறா வந்துட்டியாப்பா, இந்த வயிறு வர்றேன் அப்படின்ட்டு அவங்க தாத்தா நீ போய் அந்த மரத்தடியில் உட்காரு, நான் இந்த கைகள்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா அப்படின்ட்டு இவனும் போய் மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அவங்க தாத்தா கையை காலெல்லாம் கழுவிட்டு வர்றாரு. தூக்குவாளியை திறந்து அதில் உள்ள சாப்பாடை ஒரு 2 வாய் தன்னுடைய பேரனுக்கு ஆசையாக ஊட்டுறாரு. ஊட்டினதும் இளமாறனும் அப்படின்ட்டு ஆனம் வாங்கி சாப்பிட்றான். ஏன்னா தாத்தா கையால் ஊட்டுற சாப்பாடுனாலே உங்களுக்கு தேவாமிர்தம் தானப்பா. அதுபோல் அவனுக்கும் அவ்வளோ அருமையான ஒரு சாப்பாடு. சாப்பிட்டதும் தாத்தா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இளமாறன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த தோட்டத்தில் உள்ள வெண்டை செடி பக்கத்தில் போய் பார்க்குறான். அதில் உள்ள 2 வெண்டைக்காயை பிடுங்கி சாப்பிட்றான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, இளமாறா அதை கழுவிட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி தாத்தா அப்படின்ட்டு ஓடுகின்ற அந்த வாய்க்கால் தண்ணியில் விட்டு கழுவி சாப்பிட்றான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இளமாறா இன்னொரு 4-5 எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா அப்படின்ட்டு இன்னும் 4-5 பிடுங்கி உண்டு கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இளமாறன் கேட்கின்றான், தாத்தா இந்த காய் ஏன் தாத்தா இவ்வளோ ருசியாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தாத்தாவிடம் இளமாறன் கேட்கின்றான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது இயற்கை உரத்தில் விளைத்த வெண்டைக்காப்பா, அதனால தான் இவ்வளோ ருசியாக இருக்குது. அதே இது செயற்கை உரத்தின் மூலமாக விவசாயம் செய்திருந்தால் இந்த ருசி இருக்காது. ஏன்னா அதில் கசப்புத்தன்மை அதிகமாக காணப்படும். மருந்து அடிக்கிறதுனால கசப்புத்தன்மை அதிகமாக காணப்படும். அதனால தான்ப்பா இந்த வெண்டைக்காய் இவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற அவர் கண்ணில் லேசாக தண்ணீர் வருவதை காண்கின்றான். ஏன்னா கண்ணீரை பார்த்த இளமாறன், ஏன் தாத்தா அழுகிறீங்க அப்படின்னு தாத்தாவை நோக்கி கேட்கின்றான். அப்பொழுது அவங்க தாத்தா, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை தாத்தா, நீங்கள் எங்கிட்ட எதையோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நாம் இந்த நிலத்தை இந்த விளைகின்ற இந்த நிலத்தை நாம் தெய்வத்திற்கு சமமாக வணங்கணும் செல்லக்குட்டி. என்ன ஆனால் நாம் நம்மளுடைய தேவைக்கு இதை விளைச்சல் பண்ணுகின்றோம். நமக்கு மட்டுமா விளைச்சல் பண்ணி சாப்பிடுகின்றோம்? உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த காய்கள் போய் சேருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும்
எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வாக வாழ்வதற்கு நாம் செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது. இயற்கை உரத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்மளால இந்த சாப்பிடுகின்ற ஒவ்வொரு சாப்பாடும் உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரும். நிலத்தையும் நாம பாழ்படுத்தாம இருக்க வேணும். ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சோம் அப்படின்னா நிலம் கெட்டுதானே போகும். பூச்சிக்கொல்லி மருந்து மணலோட சேரும். அந்த மண்ணோட சேர்ந்து ஏன்னா அதனுடைய வேதிவினையின் காரணமாக மண் எல்லாம் அப்படியே விஷமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அப்புறம் இந்த இயற்கை உரத்தினால நமக்கு பல நன்மைகள் ஏற்படுது. அப்பனா நம்ம மாமா வீட்டில் மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்காங்களே தாத்தா, அது என்ன உரம் தாத்தா, அது இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு இளமாறன் கேட்கின்றான். அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டோம் அப்படின்னா மண்ணை கெடுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் செயற்கை உரங்களை தெளித்த உழவனுக்கு உதவியாக இருக்கின்ற தேனி, வண்ணத்து பூச்சி, மண்புழு எல்லாம் செத்துரும்பா அப்படின்னு தாத்தா சொல்றார். அப்போ நான் செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளோ கெடுதலானா? ஆமாம் இளமாறா, செயற்கை உரத்தை போட்டுறதுனால ஏற்படுகின்ற அந்த உற்பத்தி ஆகின்ற அந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்காது. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கு கூட வருது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிற? இந்த செயற்கை உரத்தினால தான் வருகின்றது இளமாறா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அப்ப தண்ணி மட்டும்தான் சுத்தமா இருக்கு என்ன தாத்தா அப்படின்னு சொல்றான். இல்லை, அட போப்பா, தண்ணி சுத்தமா எங்க இருக்கு? நம்ம தான் செயற்கை உரம் போடுறோம். அந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் மண்ணில் போய் கலக்குது. மண்ணில் மழை பெய்கின்றது. அந்த மண்ணில் உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தையெல்லாம் அரித்து கொண்டு போய் ஆற்றில் போய் கலக்கின்றது. ஆக அதுவும் நமக்கு அதோடு மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை கழிவுகள் அதுவும் சேர்ந்து நிலத்தடி நீரையும் நாம மாசுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்றான். அப்பனா நாம் எதைத்தான் சாப்பிட்றது தாத்தா அப்படின்னு தாத்தாவிடம் கேட்கின்றான் இளமாறன். பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்தால் மட்டும்தான் நாம எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாப்புல அவங்க தாத்தா. உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாம நீ உன்னுடைய நண்பர்களுக்கும் உன்னுடைய அப்பாவுக்கு முதல்ல சொல்லு, அடுத்து உன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுடா இளமாறா அப்படின்னு தாத்தா சொன்னதும், சரி தாத்தா நான் சொல்றேன் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வருகின்றான். வீட்டிற்கு வந்ததும் அவனுடைய அப்பா கேட்குறான், என்ன இளமாறா ஏன் இப்படி வாடி போய் வர்ற, என்னாச்சு? தெரியும் நீயும் வயலுக்கு போனையோ, உன் தாத்தா தான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவனுடைய அப்பா சொன்னதும் இளமாறன் சொல்லுகின்றான், எல்லாரும் இப்படியே இருந்துட்டா நாம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கின்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மையை தன்னை சுடுவது போல உணர்ந்த அவங்க அப்பா ஒன்றும் பேசாம வயலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆமாப்பா, இயற்கை உரத்தை பயன்படுத்துவதனால் மட்டும்தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா எல்லாருக்கும் சர்க்கரை வியாதி மற்ற பல நோய்கள் எல்லாம் எளிமையாக வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதுதான் உண்மை. அதனால இயற்கை உரங்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டிலேயே விவசாயம் பண்ணாலும் சரி, நீங்கள் சொல்லுவீங்களாப்பா? சரி, அடுத்து பக்கம் 79 எடுத்துக்கோங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பாய்ந்தோடும். பாய்ந்து கூட்டல் ஓடும். பாய்ந்தோடும், பாய்ந்து கூட்டல் ஓடும். நம்பர் 2. காலை கூட்டல் பொழுது. இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது காலை பொழுது. ஆனாதான் விடை. நம்பர் 3. பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? நெகிழி. நெகிழி இயற்கை இல்லை. அடுத்து நம்பர் 4. குனிந்து. இச்சொல் குறிக்கும் பொருள் வளைந்து. அடுத்து நம்பர் 5. தன் கூட்டல் உடைய. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னுடைய. ஆனாதான் விடை. அகர முதலி பார்க்கலாமாப்பா? சரி, இதுவரையில் உங்களுக்கு நான் 120 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். இப்போ 121. போற்றுதல், வாழ்த்துதல். போற்றுதல், வாழ்த்துதல். நம்பர் 122. வரை, மலை. வரை, மலை. நம்பர் 123. வண்ணம், அழகு. வண்ணம், அழகு. 124. இழுக்கு, குற்றம். இழுக்கு, குற்றம். நம்பர் 125. குழல், கூந்தல். குழல்,
கூந்தல். நம்பர் 126 மிசை மேல் மிசை மேல். நம்பர் 127 மா வண்டு மா வண்டு. நம்பர் 128 கா சோலை கா சோலை. நம்பர் 129 செற்றம் சினம் செற்றம் சினம். நம்பர் 130 வசி மலை வசி மலை. நம்பர் 131 தணல் நெருப்பு தணல் நெருப்பு. நம்பர் 132 வையம் உலகம் வையம் உலகம். நம்பர் 133 இயற்றுக செய்க இயற்றுக செய்க. நம்பர் 134 செரு வயல் செரு வயல். நம்பர் 135 தீபம் விளக்கு தீபம் விளக்கு. நம்பர் 136 கழனி வயல் கழனி வயல். நம்பர் 137 தெங்கு தேங்காய் தெங்கு தேங்காய். நம்பர் 138 ஓவு ஓவியம் ஓவு ஓவியம். நம்பர் 139 அறம் நற்செயல் அறம் நற்செயல். நம்பர் 140 வெகுளி சினம் வெகுளி சினம். இதுவரையிலும் உங்களுக்கு 140 வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். இந்த 140 வார்த்தைகளையும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஒர்க் நோட்டில் கட்டாயம் எழுதியிருக்கணும். எழுதுறதோடு மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. அதை படித்து திரும்ப திரும்ப எழுதுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படித்து எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தமிழ் மிக எளிமையாக வரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு பாடம் 9 கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படிங்கிற பாடத்தில் வினா விடைகள் கொடுத்துருக்கேன். அந்த வினா விடைகளை நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் படித்து எழுதி எனக்கு ஹோம்ஒர்க்காக இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி வைங்க. சரியா மாணவர்களே? மாணவர்களே, தமிழ் புத்தகம் இன்னும் வாங்காமல் இருக்கிறவங்க பள்ளியில் வாங்கிக்கோங்கப்பா. கொரோனாங்கிறதுனால பள்ளிக்கூடம் வேணால் நம்ம போகாமல் இருக்கலாம். ஆனால் பாடம் டெய்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் புத்தகம் இல்லாத படிப்பு பயனற்ற படிப்பு. அப்படிப்பட்ட படிப்பு மனதில் தங்கவே தங்காது. அதனால் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் புத்தகம் வாங்காதவங்கெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது.